மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்டு சென்னை திருவருக்காடுல இருக்கிறது. இந்த பஸ் ஸ்டாண்டு சமீபத்தில் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்த பஸ் ஸ்டாண்டு உருவாக்க ஆக மொத்தம் 6 கோடி ரூபா செலவாச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்க கொஞ்சம் அழகாகவும் இருக்குது, பார்க்க கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏதோ ஃபாரின் தோட்டம் லுக்கு கொடுக்குது. இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு நம்ம ஊருக்கு தேவையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா அந்த பகுதியெல்லாம் அந்தளவுக்கு உயரம் இல்லை. பஸ் ஸ்டாண்டு மட்டும் அழகாக இருந்து என்ன பிரயோஜனம்? பஸ்ஸில் ஏறுறவங்களோட வாழ்க்கை தரமும் நல்லா உயர்ந்து இருக்கணும், அழகாக இருக்கணும். ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு மாதம் 12,000 ரூபா, துணிக்கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு 12,000 ரூபா, மற்ற கடையில் வேலை செய்கிறவங்களும் கூடி போனால் 12,000, 8,000, 9,000 தான் சம்பளம். அவங்க தான் அதிகபட்சமாக இந்த பஸ்ஸை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி பஸ்ஸுவெல்லாம் ஹைடெக்காக மாற்றி, பஸ் ஸ்டாண்டை ஹைடெக்காக மாற்றி, அதுக்கு கொடுக்குற காசு அவங்களால கொடுத்து போக முடியல. 15 ரூபா இருக்குது. என்ன தான் ஏழை பெண்களுக்கு இலவச பஸ்ஸு கொடுத்தாலும் பஸ்ஸு கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஹைடெக்கான பஸ் தான் அதிகமாக இருக்கிறது. இதோட டிக்கெட்டு பார்த்திங்கன்னா மினிமம் 13 ரூபா இருக்குது. இதை கொடுத்து மக்களால் போக முடியல. பஸ் விலையை குறைங்க, டிக்கெட்